அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மேத்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஃபிராக்ஷன்ஸ் பின்னங்கள் என்ற தலைப்புல பார்க்க இருக்கிறோம். இந்த பின்னங்கள் முதல்ல டயகிராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனா லோயர் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் 4 அண்ட் 5th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கும். நான் அந்த டயகிராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனுக்கு போகாம டைரக்டா 6th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருந்து வரேன். அட் த சேம் டைம் நான் அதை சொல்லி தரும்போது டயகிராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் எப்படி நம்ம பண்ணணுன்றதையும் நான் சொல்லித்தரேன். இப்ப நம்ம ஃபிராக்ஷன்ஸ் பின்னங்களை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க இருப்பது டைப்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ். பின்னங்களில் எத்தனை வகைகள் உள்ளது அப்படின்றத பார்க்கணும். டைப்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் டைப் ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னா எளிய பின்னம்னு சொல்லுவோம். ரெண்டாவது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இதுக்கு ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு தகு பின்னம்னு சொல்லுவோம். தகு பின்னம். இது தகா பின்னம்னு சொல்லுவோம். இப்போ வேற எப்படி சொல்றாங்க அப்படின்றத பாத்துங்க. இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா தகா பின்னம். மூணாவது பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா கலப்பு பின்னம். மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ஸ். இப்படி ஃபிராக்ஷன்ஸ் நாம 3 வகையா பிரிக்கிறோம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு. கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிளை நான் என்ன பண்றேன், இப்படி டிரா பண்ணிக்கிறேன். இதுல நான் இந்த இதை மட்டும் ஷேட் பண்ணிக்கிறேன். இப்ப இதோட ஃபிராக்ஷன் மொத்தம் 2 பார்ட் இருக்கு. அதுல ஒரு பார்ட் ஷேடடா இருக்கு. அதோட இந்த ஃபிராக்ஷனுக்கு பேர் 1/2. இது ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இப்ப நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. ஒரே ட்ரையாங்கிள் தான் இருக்கு. இதுல மொத்தம் 1 2 3 3 பகுதி இருக்கு. 3 பகுதியில நான் என்ன பண்றேன், 2 பகுதியை ஷேடட் பண்றேன். நல்லா கவனிங்க. அப்போ மொத்தம் இருக்கிறது 3 பகுதி. அதுல நான் 2 பகுதியை ஷேடட் பண்ணிருக்கேன். அதனால இந்த டயகிராமுக்கு பேர் 2/3. இதுவும் ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இப்போ நீங்க இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டயகிராமை கொடுத்துட்டு அதுல இருக்கிற பின்ன வடிவம் எழுதுன்னு சொல்லலாம். ஒரு டயகிராம்ல இருந்து நீங்க பின்ன வடிவம் எழுதணும். அப்படி எழுதும்போது மொத்தம் எத்தனை பகுதிகள் இருக்குன்னு பார்க்கணும். இந்த இடத்துல 1 2 2 பகுதிகள், அது டினாமினேட்டர்ல வருது. ஷேடட் பார்ட் அது ஒரு பகுதி 1/2. இந்த இடத்துல மொத்தம் 3 பகுதி, அது டினாமினேட்டர்ல வரும். ஷேடட் பார்ட் 2, அது நியூமரேட்டர்ல வரும். ஒரு ஃபிராக்ஷன் அப்படின்னும் போது ஃபிராக்ஷன் பின்னம் அப்படின்னு இருக்கும்போது அந்த பின்னத்தினுடைய வடிவம் a/b அப்படின்னு இருக்கலாம். இந்த பின்னத்தினுடைய வடிவங்கள்லாம் சொல்ல போறேன். அப்ப a/b. இதுல மேல இருக்கிற அந்த ஏக்கு என்ன பேர்னா நியூமரேட்டர் அப்படின்னு பேர். கீழே இருக்கிற அந்த பிக்கு என்ன பேர்னா டினாமினேட்டர்னு பேர். நியூமரேட்டர் அப்படின்னா பகுதி தொகுதின்னு சொல்லுவாங்க. பகுதி தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பகுதி தொகுதி, நியூமரேட்டர் டினாமினேட்டர், இதை ஞாபகம் வச்சுக்க. இதுல ஏவோட வேல்யூ லெஸ் தென் பி இருந்தா நல்லா கவனிக்கணும். அதாவது நியூமரேட்டரோட வேல்யூ டினாமினேட்டரை விட சின்னதா இருந்தா, அப்ப டினாமினேட்டர் பெருசா இருக்கு, நியூமரேட்டர் சின்னதா இருக்கு அப்படின்னா அந்த பின்னத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா தகுபின்னம். தகுபின்னம் அப்படின்னாலும் ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னாலும் ஒண்ணுதான். ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னாலும் ஒண்ணுதான். இதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். 2/3. அப்போ 2
3 விட சின்னதா இருக்கு. இதுதான் A, இதுதான் B. A is less than B இருக்கு. அதனால இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது டயக்ராமேட்டிக்ல நான் வந்து சொல்லி தரேன். இப்ப இதே வந்து நான் ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்கொயர் எடுத்து இந்த ஸ்கொயர்ல நான் என்ன பண்றேன், ஒரு லைனை டிரா பண்ணிக்கிறேன். 4 பகுதியா பிரிச்சுக்கிறேன். இப்போ நான் இதில் ஷேடட் பண்ண போறேன். கொஞ்சம் நம்ம ஃபாஸ்டா போகலாம். இப்போ இதுக்கு உங்களை ஃப்ராக்ஷன் எழுத சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, மொத்தம் 4 பகுதி, ஷேடட் ஆயிருக்கிறது 3 பகுதி, அப்போ 3/4ன்னு போடுவீங்க. இது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஏன்னா நியூமரேட்டரோட வேல்யூ சின்னதா இருக்கு டினாமினேட்டரோட. இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த ஃபர்ஸ்ட் பார்ட், ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை பத்தி உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்க முடியும் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுங்க, கொஸ்டின் பேப்பரை ஈஸியா கேட்கலாம், டீச்சர்ஸுக்கு வந்து ஈஸியா கேட்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் பேப்பர் ஈஸியா கேட்கும்போது கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப பேசிக் லெவல்ல ஆயிடும். நாம வந்து என்ன பண்ணிருப்போம், கொஞ்சம் அட்வான்ஸா படிச்சுன்னு போயிருப்போம். பேசிக் லெவல்ல என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு டயக்ராமை கொடுத்துட்டு இதோட ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்போ நம்ம இதெல்லாம் போடுறதுக்கு தயாரா இருக்கும். இதெல்லாம் போடுறதுக்கு தயாரா இருக்கணும். அதே மாதிரி இந்த ரூல் ஆஃப் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை வந்து மேத்தமேட்டிக்கல் அப்ரோச்னு சொல்லுவோம். A is less than B அப்படின்றது இதுவும் தெரியணும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்றத முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறது என்னன்னா, ரெண்டாவது வந்து நம்ம பார்க்க போறது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இதுக்கு தமிழ்ல வந்து தகாபின்னம் அப்படின்னு சொல்றோம். தகாபின்னத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு ஃப்ராக்ஷன் A/B இருக்கும். அந்த A/Bல A is greater than or equal to B இருக்கும். நல்லா கவனிக்கணும், இது ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தா அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், 5/3ன்னு ஒரு ஃப்ராக்ஷன் எழுதுறேன். இதுல நியூமரேட்டர் 5 வந்து கிரேட்டர் தென் டினாமினேட்டர். அதாவது நியூமரேட்டரோட வேல்யூ டினாமினேட்டரோட பெருசா இருந்ததுன்னா, நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தென் டினாமினேட்டர், then it's called improper fraction. அதுதான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பேரு. அந்த டெக்னிக்கல் அந்த டேர்ம் ரொம்ப முக்கியம். நீங்க A is greater than B சொல்றதை விட நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தென் டினாமினேட்டர் அப்படின்னு இருக்கும். அப்போ ஏன் சார் நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தென் டினாமினேட்டர்னா, நீங்க எப்படி எழுதியிருக்கணும் அப்படின்னா, நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தென் டினாமினேட்டர் அப்படின்னு எழுதியிருக்கலாமே. ஆனா நீங்க இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணணும், இந்த இடத்துல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எழுதிருக்கீங்க. அதாவது நீங்க எப்படி எழுதிருக்கீங்க அப்படின்னா, நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டினாமினேட்டர்னு சொன்னா, அப்போ 5/5 வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா, இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் மேத்தமேட்டிக்ஸ்ல. அப்போ நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் ஈக்குவலா இருக்கு. 6/6, 2/2, 4/4, 7/7 எல்லாம் பாருங்க ஈக்குவலா இருக்கு. இதெல்லாம் கட் பண்ணீங்கன்னா என்ன ஒரு 1 போடுவீங்க. இப்ப நான் கட் பண்றதெல்லாம் நான் சொல்லி தரல, சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எல்லாம் சொல்லி தரல. இப்படி நியூமரேட்டரும் டினாமினேட்டரும், நியூமரேட்டர் இஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டர் அப்படி இருந்தாலும் அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், ரொம்ப முக்கியம் அதெல்லாம். அப்ப நான் ஒன்று கேட்கிறேன் பாருங்க, 12/12 இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா? எஸ், இட் இஸ் a improper fraction. என்ன ரீசன்? சின்ஸ் நியூமரேட்டர் ஈக்குவல் டு டினாமினேட்டர். 6/5 இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா? எஸ், 6 இஸ் கிரேட்டர் தென் 5. அதாவது நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தென் டினாமினேட்டர் இருக்கு.
இந்த ரூல் பிரகாரம் இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்ப இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது நியூமரேட்டரோட வேல்யூ டினாமினேட்டரை விட கிரேட்டராவோ ஈக்குவலாவோ இருந்தால் அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். திஸ் இஸ் அ கண்டிஷன். Suppose if we represented it by a by b, a is numerator and b is denominator, then a is greater than or equal to b, then the fraction a by b is said to be improper. அதுதான் நம்ம இம்ப்ராப்பர்னு சொல்லுவோம். அப்போ முதல்ல ப்ராப்பர்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ இம்ப்ராப்பர்னா என்னன்றத கிளியரா பார்க்கணும். அப்போ உங்களை ஒருத்தர் யாராவது 3/3 என்ன ஃப்ராக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னு சொல்லணும். why 3/3 is improper? because numerator is equal to denominator இந்த கண்டிஷன்ல இதை நம்ம இம்ப்ராப்பர்னு சொல்லுவோம். ரைட், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இதை வந்து எங்களுக்கு டயக்ராமேட்டிக்ல சொல்லி கொடுங்க சார். இது வந்து இம்ப்ராப்பரை வந்து எப்படி டயக்ராமேட்டிக்ல சொல்றது அப்படின்னா, நான் என்ன பண்றேன், ஒரு ஒரு இப்ப பாருங்க, நல்லா கவனிக்கணும். ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த ஒரு சர்க்கிள் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஃபுல்லா ஷேட் ஆயிருக்கு. ஃபுல்லா ஷேட் ஆயிருக்கு. இதை நீங்க சொல்லும் போது எப்படி சொல்லணும்னா 4/4 மொத்தம் 4 பார்ட் இருக்கு. அந்த 4 பார்ட்டும் ஷேடட் ஆயிருக்கிறதுனால இந்த டயக்ராம இப்படி 4/4 ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த 4/4 வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப முக்கியம். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நிறைய பேருக்கு இதை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. இதை வந்து ரொம்ப முக்கியமா டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல இதை படிக்கணும். இப்போ நான் இதே டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல நான் வந்து இன்னும் ஒரு கொஸ்டின் சொல்லி தர போறேன். அதை நீங்க நல்லா கவனிக்கணும். நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணிக்கிறேன். ஒரே மாதிரியான 2 ரெக்டாங்கிள் டிரா பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க ஸ்டடி பண்ணும்போது இதை ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இதை வந்து நான் இப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். இதை நான் ஷேட் பண்ணிக்கிறேன். கவனிக்கணும் நல்லா. இதையும் ஷேட் பண்ணிக்கிறேன். யூ டோன்ட் திங்க் இட் ஆஃப் கலர் ரெண்டும் மிக்ஸ் ஆகுது அப்படியெல்லாம் இது வந்து புதுசா வந்து எதையும் திங்க் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நீங்க வந்து என்னெல்லாம் ஷேட் ஆயிருக்குன்றதை மட்டும் பாருங்க. இப்போ மொத்தம் எனக்கு எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னா, மொத்தம் எனக்கு 2 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு. அதுல நான் எத்தனை பார்ட்டை ஷேட் பண்ணியிருக்கேன்னா 3 பார்ட்டை ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டயக்ராமோட ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னா 3/2. எக்ஸாமினேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை மாதிரி ஒரு டயக்ராமை கொடுத்துட்டு இதனோட ஃப்ராக்ஷன் என்னன்னு கேட்டா 3/2. இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது தேர்ட் வந்து என்னன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். a plus b/c ஃபார்மேட். இது நானா எழுதுறது. a plus b/d ஃபார்மேட். ஆக்சுவலா மேத்தமேட்டிக்கலி இதை எப்படி எழுதுவாங்கன்றத நான் சொல்றேன். q plus r/d ஃபார்மேட் அப்படின்னு எழுதுவாங்க. இதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். நீங்க இதை தான் படிக்கணும். q plus r/d ஃபார்மேட். ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும்னா, the mixed fraction is in the form of q plus r/d. அது என்ன q plus r/d அப்படின்னா, இந்த qக்கு என்ன பேர் அப்படின்னா கோஷன்ட். கோஷன்ட். rக்கு என்ன பேர்னா ரிமைண்டர் அப்படின்னு பேர். இதை பத்தி நான் அப்புறமா உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்றத என்னன்னு பார்க்கலாம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ்ன்றது q plus r/d ஃபார்ம்ல இருக்கும். அதை எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்றது காம்பினேஷன் ஆஃப்
combination of a whole number and a proper fraction. இதுதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா அதுல ஒரு ஹோல் நம்பர் இருப்பாரு, அது கூட ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இருப்பாரு. அப்படி இருந்தா அதுக்கு என்ன பேரு அப்படின்னா, a combination of a whole number and a proper fraction is called, இதுக்கு தான் என்ன பேரு, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் அப்படின்னு பேரு. இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷனுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். முதல்ல நான் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பண்றேன். இப்போ ஒரு சர்க்கிள் டிரா பண்றேன். ஒரே மாதிரியான ரெண்டு சர்க்கிள். இதுல நான் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் என்ன பண்ணிக்கிறேன், ஷேட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்டா போட்டுக்கிறேன். ஆக்சுவலி இதை ஷேட் பண்ணும்போது ஒவ்வொரு குவாட்ரண்டா தான் ஷேட் பண்ணணும், மொத்தமா பிடிச்சி பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் நேரம் கருதி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஷேட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து இந்த பார்ட் ஷேட் ஆயிருக்கு, இந்த பார்ட்டும் ஷேட் ஆயிருக்கு, இந்த பார்ட்டும் ஷேட் ஆயிருக்கு. இதுல நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஷேடிங் பேட்டர்ன் கூட மாறக்கூடாது. அது மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் இருக்கு. நான் அப்படியெல்லாம் அதை வந்து உங்களுக்கு சொல்லலை, ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். இந்த சர்க்கிள்ல முழு பகுதியும் ஷேட் ஆயிருக்கு. இது ஒரு 1 பிளஸ் இந்த சர்க்கிள்ல மொத்தம் 4 பகுதி இருந்தது, அதுல 3 பகுதி ஷேட் ஆயிருக்கு. அப்போ ஓவராலா இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எப்படி எழுதலாம்னா 1/3/4 அப்படின்னு எழுதும். 1/3/4. இதுதான் ரொம்ப முக்கியம். இத மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இதோட ஃபிராக்ஷனை எழுத சொல்லுவாங்க. இதோட ஃபிராக்ஷனை 4 ஆன்சரா கொடுத்துருப்பாங்க, அதை எழுத தெரியும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1/3/4. 1/3/4. இது இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை எப்படி நான் வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்துறதுன்றதை நான் சொல்லி தர போறேன். 4 × 1 4 + 3 7/4 எழுத போறோம். அது அப்புறம் பார்க்கலாம். திஸ் இஸ் 1/3/4. இது ஒரு ஃபுல் பார்ட்டு. இதுல மொத்தம் 4, அதை கீழே போட்டுக்கணும். ஷேடட் பார்ட் 3. 1 + 3/4 1/3/4 போட்டுக்கணும். ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் QR/D. QR/Dனாலும் Q + R/Dனாலும் ஒண்ணுதான். ஸோ மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை கொஞ்சம் நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிதலுக்காக நான் சொல்றேன். இப்போ நான் ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்றேன். இந்த ஒரே மாதிரியான ட்ரையாங்கிள் வந்து அந்த ஷேப் வந்து இன்வெர்டடா கூட இருக்கலாம், அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. இப்போ நான் வந்து இந்த ட்ரையாங்கிளை டிரா பண்ணிக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை ஃபுல்லா ஷேட் பண்ணிக்கிறேன். நல்லா கவனிங்க. டயக்ராம் எல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எல்லாம் எடுத்து போடல. இது ஒரு ட்ரையாங்கிள். இதுல இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த ஒரு பார்ட் மட்டும் ஷேட் ஆயிருக்கு. இப்போ இது வந்து ஃபுல்லா ஷேட் ஆயிருக்கிறதுனால இது ஒரு ஃபுல் பார்ட் 1. இதுவும் ஃபுல்லா ஷேட் ஆயிருக்கு, ஆனா இன்வெர்டடா இருக்கு பாருங்க. இதுவும் ஒண்ணுதான், இது ரெண்டுமே ஒண்ணுதான். இதுவும் ஃபுல்லா ஷேட் ஆயிருக்கு, இது ஒரு 1. நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த ட்ரையாங்கிள்ல மொத்தம் 1 2 3 3 பார்ட் இருக்கு. 3 பார்ட்ல ஒரு பார்ட் தான் ஷேட் ஆயிருக்கு. அப்போ இது இந்த இங்க கொடுத்திருக்கிற இந்த டயக்ராமுடைய பின்ன வடிவம் அப்படின்னா 1 + 1 2 + 1/3. the required mixed fraction is 2/1/3. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ இதை 2/1/3 அப்படின்னு போடணும். ஸோ மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை வந்து டயக்ராமேட்டிக்கா எப்படி கேட்பாங்க, இப்போ இந்த 3 ஃபிகரையும் கொடுத்துட்டு இதோட ஃபிராக்ஷன் ஃபார்ம் என்னன்னு கேட்டாங்கன்னா போட தெரியும். அங்க ஒரு 4 ஆன்சர் இருக்கும். அந்த 4 ஆன்சரை எப்படி அப்ரோச் பண்றதுன்றதுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் ஏற்கனவே 5th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, 5ஆம் வகுப்புல இருக்கு. அப்போ நம்ம வகுப்புல பொறுத்தவரையிலையும் 6 7 8 வகுப்புகள் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் தெரிஞ்சாதான் அதுவும் பண்ண முடியும். கொஸ்டின் பேப்பரை ஈஸியா கேட்கணும்ட்டு 4th 5th லெவல்ல கேட்டாங்கனாலும் நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். அப்ப நம்ம புரிஞ்சு படிச்சா அவங்க எப்படி கேட்டாங்கனாலும் நம்மளால வந்து விடை கொடுக்க முடியும். அதுதான் வந்து நம்ம படிச்சிருக்கோம். இதுதான் வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ஸ்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ
நீங்க இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் பாருங்க. 1/4 அப்படின்றது இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். இந்த இடத்துல இந்த 1ன்றது ஹோல் நம்பர். இந்த 1 இங்க இருக்கிற இந்த 1/4 அப்படின்றது ப்ராப்பர் ஃபிராக்ஷனா தான் இருக்கும். ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கும். இப்போ இங்க 2 போட்டுட்டு இங்க 4/3 இப்படி இருக்காது. இது வந்து ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கண்டிப்பா கிடையாது. திஸ் இஸ் நாட் அ மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். வை? நீங்க மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்னா A B/C ஃபார்மேட்ல இருக்கிறதெல்லாம் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் சொல்லக்கூடாது. 2 6/5 இருக்கு, இப்படி இருக்கு. இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா அப்படின்னா ஆமா சார் இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்னா தப்பு. மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கிடையாது. மிக்ஸ்டு ஃபிராக்ஷனோட ரூல் என்ன அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஹோல் நம்பர் இருக்கும். இப்போ 3ன்றது ஒரு ஹோல் நம்பர் இருக்கும். அதுக்கு பக்கத்துல இருக்கிறது ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கும். ப்ராப்பர் ஃபிராக்ஷன் என்னன்னா நியூமரேட்டர் சின்னதா இருக்கும், டினாமினேட்டர் பெருசா இருக்கும். அப்படி இருந்தாதான் அது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். இப்போ இது நான் இங்க எழுதி இருக்கிற 2 × 6/5 வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கிடையாது. ஹோல் நம்பர் இருக்கு, இதுல பாஸ் ஆயிடுச்சு. ஆனா இது வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். நியூமரேட்டர் பெருசா இருக்கு, டினாமினேட்டர் சின்னதா இருக்கு. இப்படி எல்லாம் வராது. அப்போ பிளைண்டா மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்னா இது மாதிரி எல்லாம் இருந்தா மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் அப்படின்னா அதே மாதிரி ஒரு நம்பரை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, இப்படி கொடுப்பாங்க. இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷனான்னு கேட்பாங்க. டக்குன்னு உனக்கு வரணும் 2 ஹோல் நம்பர் இருக்கு. ஆனா இவர் வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். அதனால இங்க வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இருந்தாதான் அவர் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். அதனால இது கிடையாது. இதெல்லாம் நீங்க வந்து ஜெனரலா தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை எப்படி மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்துறது, மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை எப்படி இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்துறது அப்படின்றத பார்க்கணும். அப்போ இப்போ நம்ம பார்க்க போற இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல இருந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எப்படி எழுதுறது, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு எப்படி எழுது. இப்போ நான் சொல்ல போற ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எனக்கு வந்து 23/7 இருக்கு. இந்த 23/7 வந்து என்ன ஃபிராக்ஷன்? இம்ப்ராப்பர், தகாபின்னம். தமிழ்ல சொல்ல மறந்துடுற, எல்லாம் லோயர் கிளாஸ்ன்றதுனால உங்களுக்கு இது புரியுன்றதுக்காக நீங்க வந்து நிறைய பேர் தமிழ்ல நிறைய சொல்லுங்க அப்படின்றீங்க. என்னால முடிஞ்சவர்களையும் சொல்றேன். இம்ப்ராப்பர் இது ஒரு தகாபின்னம். இப்ப இந்த தகாபின்னத்தை கலப்பு பின்னமா மாத்தணும். தகாபின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றுவது எப்படி? அப்ப இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும்? 23 7ஆல டிவைட் பண்ணுங்க. 23ல எத்தனை 7 இருக்கு? 3 7 இருக்கு, 21. அப்ப ரிமைண்டர் எவ்வளவு வருது? 2. யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா படிச்சிருக்கீங்க இல்லையா? நம்பர்ஸ்ல இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப இவரு தான் ரிமைண்டர். இந்த ரிமைண்டர் ஸ்மால் ஆர்னு போட்டுக்கோ. அப்ப இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல இப்ப மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல வந்து Q பிளஸ் R/D வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? Q வந்து கோஷன்ட், R வந்து ரிமைண்டர், D வந்து டிவைசர். ஓகேங்களா? டிவைசர், டிவிடெண்ட் கிடையாது, டிவைசர். டிவைசர் இப்போ நாம இங்க வரலாம். 23/7 எடுத்துக்கிறேன். இந்த 23/7ன்றது ஒரு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இதை நான் எப்படி மாத்தணும் அப்படின்னா மிக்சர் ஃபிராக்ஷனுக்கு மாத்தணும். தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றுவது எப்படி? இப்போ இந்த 23 நான் 7ஆல டிவைட் பண்ணணும். 3 × 21 2. அப்போ இவர் ரிமைண்டர், இவர் கோஷன்ட், இவர் டிவைசர். அப்ப நான் என்ன ஃபார்ம் எழுதணும்னா QR/D ஃபார்ம். நல்லா கவனிக்கணும். Q அப்படின்றது 3, ரிமைண்டர் எவ்வளவு வந்திருக்கு? 2, டிவைசர் எவ்வளவு இருக்கு? 3. இதுதான் ஆன்சர். இப்போ 23/7
23/7 3 into 2/7 3 2/7 எழுதுறோம். இதுதான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். இப்போ நான் இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எடுத்துக்கிறேன். 3 2/7 இது வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். நல்லா கவனிக்கணும். இது வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். இதை வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாற்றணும். அப்ப என்ன பண்ணணும்? இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஆக்சுவலா Q R/D இதானே இருக்கு. அப்போ இந்த மிக்சடை இம்ப்ராப்பரா மாத்தணும்னா QD plus R அதை ஞாபகம் வச்சுங்க. QD plus R பாருங்க. Q into D plus R QD plus R. அப்போ 7ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா 21, அந்த பிளஸ் 2 ஆட் பண்ணி 23 டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அதை போட்டுடணும். அதுதான் 23/7. அப்ப QD plus R by எதை பண்ணணும்? டினாமினேட்டர். அப்போ QD plus R 7 into 3 21 plus 2 23/7 அப்படின்ற இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் நமக்கு கிடைச்சிடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் இதுலயே இன்னும் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். 41/9 எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம்? நீங்க இந்த 41 9ஆல டிவைட் பண்ணும். 4 9s are 36, 5 9s 45 ஆயிடும். அப்ப எனக்கு ரிமைண்டர் வந்து 5 கிடைக்கும். அப்ப இது ஆர்ன்னு போட்டுடணும். இத Q கோஷன்ட், இது வந்து டிவைசர். அப்ப எனக்கு நல்லா கவனிக்கணும். என்ன ஃபார்முலா சொல்லுங்க? Q R/D. Q என்ன இருக்கு? 4, ரிமைண்டர் என்ன இருக்கு? 5, டிவைசர் என்ன இருக்கு? 9. ஸோ இதுதான் அதோட மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். நோட் பண்ணுங்க, ஒரு ஹோல் நம்பர் இருக்கும், ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இருக்கும். இப்போ இதே 4 5/9 இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்தணும்னா இங்க இருக்கிற இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும், இதை ஆட் பண்ணணும், இதை மல்டிப்ளை பண்ணணும், ஆட் பண்ணணும். 9 4s are 36, 36 plus 5 41. இந்த 9 கீழே போட்டுடணும். இதுதான் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். அதாவது 41/9. அப்போ 41/9ஓட மிக்சர் ஃபிராக்ஷன் வந்து 4 5/9, 4 5/9 41 5/9 எழுதுற இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? பார்க்க போறது ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன். ஈக்குவலன்ட் இப்போ 20/15 ஒரு நம்பர் இருக்கு. இதை நான் என்ன பண்ண போறேன்? 10ஆல கட் பண்றேன். 2 10s 5 10s. அப்போ இதோட ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்குது? 2/5. அப்போ யூஸ்வலா 20/50 வந்து நம்ம லெவல்ல என்ன பண்ணிடுவோம்? 0 0 அடிச்சிருங்க சார், 2/5 வந்துடும் சொல்லிடுவீங்க. எல்லாமே ஓகே, எப்படி பண்ணாலும் ஓகே. அப்போ இந்த 20/50யும் 2/5யும் ஈக்குவலன்ட், ஈக்குவலன்ட் பட் நாட் ஈக்குவல், பட் நாட் ஈக்குவல். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? 5 into 2 10, 2 into 5 10 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் ஒன்று தான்ருவாங்க. ரெண்டும் ஒன்று கிடையாது. 5 into 2 10, 2 into 5 10 ரெண்டும் ஒன்று கிடையாது. இந்த 5 into 2வும் 5 into 2வும் 2 into 5யும் என்னது? ஈக்குவலன்ட் பட் நாட் ஈக்குவல். வேல்யூ வேணா 10 இருக்கலாம், இதுக்கு வேல்யூ வேணா 10 இருக்கலாம், இதுக்கு வேல்யூ வேணா 10 இருக்கலாம். ஆனா 5 into 2 அப்படின்னா என்னன்னா 5 2s are அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரேன். நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நெக்ஸ்ட் பேஜுக்கு போறேன். 5 into 2, 2 into 5 எடுத்துக்கிறேன். இதை யாராவது 5 into 2 10, 2 into 5 10 எப்படி போனாலும் ஒண்ணுதான், எல்லாம் ஒரே மீனிங் தான், எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு ஆன்சர்ல தான் ஒண்ணா இருக்கு. பட் ரெண்டு கான்செப்டும் வேற.
அதனால நான் என்ன சொல்றேன், 5 into 2ம் 2 into 5ம் ஈக்குவலண்ட் பட் நாட் ஈக்குவல். இப்போ இதை எடுத்துக்கலாம். இதுக்கு என்ன, இது எப்படி படிப்போம்னா 5 2s are 5 2s are அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்படி இருக்கு. பாருங்க, ஒரு 2, செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம். அப்போ மொத்தம் 5 2s are 10. இவரை நான் எப்படி குரூப் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. இப்போ இதுக்கு வரலாம். இவர் யாருன்னா 2 5s are 2 5s. அது எப்படி இருக்கும் அப்படின்னா கவனிக்கணும். பாருங்க, நம்ம பள்ளிக்கூடத்துல இருக்கிற 10 மாணவர்களை நீங்க 2 2ஆ இப்படி உட்கார வச்சிருந்தீங்கன்னா 1 2 3 4 5 2 2ஆ உட்கார வச்சிருந்தீங்கன்னா அது 5 into 2. அதே மாணவனை 5 5ஆ உட்கார வச்சிருந்தீங்கன்னா எத்தனை 5கள் இருக்கு? இது ஒரு 5, இது 2 5. 2 5s are 10. இப்ப சொல்லுங்க, மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட் பிரகாரம் இந்த ரெண்டு கேஸும் வேற வேற. இங்க பஸ்ஸுக்குள்ள 2 2 பேரா உட்காந்துருக்காங்க, அங்க 5 5 பேரா உட்காந்துருக்காங்க. ரெண்டும் ஒண்ணா கிடையாது, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஸோ தே ஆர் ஈக்குவலண்ட் பட் நாட் ஈக்குவல். அதை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 20/50யும் 2/5யும் தே ஆர் ஈக்குவலண்ட் பட் நாட் ஈக்குவல். இப்படி எழுதும்போது ஓகேவா? ஸோ ஈக்குவலண்ட்டுக்கும் ஈக்குவலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ நான் இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல உங்களுக்கு சொல்ல போறேன். நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஸ்கொயரை டிரா பண்ணி அதை நான் 2ஆ பிரிச்சுக்கிறேன். ஒரு பார்ட்டை ஷேட் பண்றேன். நல்லா கவனிக்கணும். அதே மாதிரி ஒரு ஸ்கொயர், அதை நான் 4ஆ பிரிச்சுக்கிறேன். அதுல நான் 2 பார்ட்டை ஷேட் பண்றேன். நான் உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் எழுத சொன்னீங்கன்னா நீங்க இதுக்கு 1/2ன்னு எழுதுவீங்க. இதுக்கு ஆன்சர் எழுத சொன்னீங்கன்னா மொத்தம் 4 இருக்கு சார், அதுல 2 ஷேடட் ஆயிருக்கு. இப்போ இந்த 1/2வும் 2/4ம் ஈக்குவலண்ட் பட் நாட் ஈக்குவல். அதான் இது ரெண்டும் ஈக்குவல். சிம்பிளா சொல்லித்தரேன். இந்த 2/4 நீங்க கட் பண்ணீங்கன்னா 1 2 2 2s are 4. ஆனா இது ரெண்டுமே வந்து கான்செப்சுவல்லா பாத்தீங்கன்னா வேற வேற. ஆனா 1/2வும் 2/4ம் இது ரெண்டுமே வந்து ஈக்குவலண்ட் தான் பட் நாட் ஈக்குவல் ஃபிராக்ஷன்ல. நீங்க கட் பண்ணிட்டு சார் இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு 1/2 இங்கேயும் 1/2 வருது, இங்கேயும் 1/2 வருது, அதை வந்து காமன் ஃபேக்டரை கட் பண்ணிட்டு சொல்றீங்க. பட் ஃபிராக்ஷன் படி 1/2வும் 2/4ம் ஈக்குவலண்ட் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, இந்த 2/4ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 இன்ட்டு இதை 2 into 2ன்னு போடும்போது நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் we are having a common factor 2. so this is equivalent fraction. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு டயக்ராம் வரைகிறேன். ஒரு நல்ல கொஸ்டின் பேப்பர் எடுத்தாங்கன்னா டயக்ராம்லயே வந்து காலி பண்ணிடுவாங்க. டயக்ராம் கொடுத்தே காலி பண்ணிடுவாங்க. ஹையர் ஆர்டர் திங்கிங் இருக்கான்னு செக் பண்ணலாம். பட் வந்து நாம வந்து எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான். இப்ப பாருங்க, இத மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து டெட்ல வருதுன்னு வச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஈஸியா கேட்கலாம்னு நினைச்சுக்கிட்டவங்க என்ன பண்ணிடுவாங்க, இத மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டு விட்டுருவாங்க. இப்போ நான் வந்து இதை இங்க ஷேட் பண்றேன். இந்த இடத்துல நான் இதை ஷேட் பண்றேன். இந்த இடத்துல நான் இந்த 3 பாக்ஸையும் ஷேட் பண்றேன். நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல இந்த 4 பாக்ஸையும் ஷேர் பண்றேன்.
பாருங்க, இதுல மொத்தம் 2 பகுதி இருக்கு. நான் எப்படியெல்லாம் இது இன்டர்பிரட் பண்றேன்னு பாருங்க. அதான் ரொம்ப முக்கியம். இன்டர்பிரட்டிங் த டயக்ராம்ன்றது, கொடுத்திருக்கிற டயக்ராம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல மொத்தம் 2 பகுதி இருக்கு. அதுல ஒரு பகுதி ஷேட் ஆயிருக்கு. அதனால நான் இதை 50% சொல்லலாம். பர்சன்டேஜ்ல சொல்றேன். ஒரு இதை ரெப்ரசன்டேஷனை டெசிமல்ல சொல்லலாம். டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் மூலமா நான் இங்கேயே அதை சொல்லிடுவேன். ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல பை சார்ட்லாம் சொல்றோம் இல்லைங்களா, இந்த ஷேடட் பார்ட்லாம் கொடுத்து அதை ஃபிராக்ஷன்ல சொல்லலாம், பர்சன்டேஜ்ல சொல்லலாம், டெசிமல் சிஸ்டத்துல சொல்லலாம். நிறைய மெத்தட் இருக்கு. இப்ப நான் பர்சன்டேஜ்ல சொல்லும் போது இங்க மொத்தம் 4 பார்ட் இருக்கு. அதுல 2 பார்ட் ஷேடட் ஆயிருக்கு. இதுவும் 50% தான். இதுல மொத்தம் 6 பார்ட் இருக்கு. அதுல 3 பார்ட் ஷேட் ஆயிருக்கு. இந்த டயக்ராமும் 50% ஷேட் ஆயிருக்கு. இதுல மொத்தம் 8 இருக்கு. அதுல 4 ஷேட் ஆயிருக்கு. இதுவும் 50%. அப்போ எல்லாமே 50% தான். நீங்க 2 கொஸ்டின் கொடுத்து 1 கரெக்டா ஆன்சர் பண்ணாலும், 4 கொஸ்டினை கொடுத்து 2 கரெக்டா ஆன்சர் பண்ணாலும், 6 கொஸ்டின் கொடுத்து 3 கரெக்டா ஆன்சர் பண்ணாலும், 8 கொஸ்டின் கொடுத்து 4 கரெக்டா ஆன்சர் பண்ணாலும் யூ கெட் சேம் மார்க். அது 50 மார்க் தான் வாங்குவீங்க. மேத்தமேட்டிக்கலி இதனுடைய வேல்யூல வேணா ஈக்குவலா இருக்கலாமே தவிர்த்து, பட் தீஸ் ஆர் ஆல் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ். ஸோ நான் இங்க சொல்லியிருக்கிற ஃபிராக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராமோட ஃபிராக்ஷன் 1/2, செகண்ட் 2/4, தேர்ட் 3/6, ஃபோர்த் 4/8. இப்போ இது எல்லாமே ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன். உங்களுக்கு இந்த கான்செப்ட் எளிதா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சைமல்டேனியஸா ப்ராப்ளமாகவும் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனோடையும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால இதெல்லாம் நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த எல்லா ஃப்ராக்ஷனையும் கம்பேர் பண்ணும்போது, இந்த மூணு ஃப்ராக்ஷனையும் கம்பேர் பண்ணும்போது, இந்த ஃப்ராக்ஷன் தான் நல்லா கவனிங்க, சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்க, சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அதுக்கு இன்னொரு பேரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு பேர். அப்படின்னா என்னன்னா, அதுதான் P/Q ஃபார்ம்னு சொல்லுவோம் நம்பர் தியரியில. இந்த P/Q ஃபார்ம் தான் லாஸ்ட் ஃபார்ம். இந்த Pயும் இந்த Qவும் கோப்ரைமா இருக்கும். அதுக்கு மேல இத ஒண்ணுமே பண்ண முடியாது. 1/2 ஒண்ணுமே பண்ண முடியாது. 1 தான், 2 தான். அது ஃபேக்டர்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால இந்த 1ம் இந்த 2ம் கோப்ரைம். அதான் லாஸ்ட் பார்ட், சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆர் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இப்போ நான் என்ன வரேன்னா, இந்த 1/2ன்ற இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆர் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதுல நான் ஃபர்ஸ்ட் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 2ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்போ we get 2/4. அதே 1/2ல இப்போ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சேம் நம்பரால மல்டிப்ளை பண்றேன். அப்போ 3/6. அதே 1/2ல நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 4ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்போ எனக்கு 4/8. அப்படின்னா வாட் இஸ் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்? ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்னா என்ன அப்படின்னா, there should be one simplest form which is multiplied by numerator and denominator going to multiply by the same number. நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரே நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற நம்பர் தான் இட்ஸ் a ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்னா நான் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல இருந்து என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா, ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் 3/5 கொடுத்துட்டு 3 ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ், 3/5ஓட 3 ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் ஆர் அப்படின்னு கீழே 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ABCDன்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த 3/5 எடுத்து 3/5
இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா 6/10 வரும். அதுக்கு அடுத்தது 3/5 3ஆல மல்டிப்ளை பண்ணா 9/15 வரும். அதுக்கு அடுத்தது 3/5 4ஆல மல்டிப்ளை பண்ணா 12/20 வரும். அப்படி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு கரெக்டா 2/2ஆல மல்டிப்ளை பண்ணி 3/3ஆல மல்டிப்ளை பண்ணி 4/4ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க இருக்கிற இந்த ஆன்சர் தான் இந்த ஆப்ஷன்ல இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, எந்த சிம்பிளஸ்ட் ஃபார்மை கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலண்ட் ஃபிராக்ஷன் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு நியூமரேட்டரின் டினாமினேட்டரின் 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்க, அப்புறம் வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்க, 4ஆல மல்டிப்ளை பண்ணீங்க. பண்ணி முடிச்சுட்டு அதோட ட்ரெண்ட் கவனிங்க. அபவுட் த ட்ரெண்ட் 6/10 9/15 12/20. இப்போ நியூமரேட்டரோட ட்ரெண்ட் எப்படி போயிருக்குன்னா 3 ஆட் ஆயிருக்கு, +3 ஆட் ஆயிருக்கு. டினாமினேட்டரோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா +5 ஆட் ஆயிருக்கு. அப்ப இத மாதிரி எந்த ஃபிராக்ஷன் உங்களுக்கு இப்போ இதுக்கு அடுத்த ஃபிராக்ஷனை வந்து நீங்க பார்க்காமயே சொல்லிடலாம். அடுத்தது 15 வரும், கீழே வந்து என்ன வரும் 25 வரும். அடுத்தது 18 வரும், கீழே வந்து 30 வரும். அடுத்தது 21 வரும், கீழே வந்து 35 வரும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேட்டர்ன், ட்ரெண்ட், பேட்டர்ன் இதை கவனிக்கணும். இது ஒரு மெத்தட். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா, இந்த 4 ஆன்சரையும் என்ன பண்ணுவீங்க, கட் பண்ணி உட்காந்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6/10 இருக்குன்னு வச்சுங்களேன். 3 2s are 6, 5 2s are 10, 3/5. அவன் என்ன பண்ணியிருப்பான், 3/5ல ஆரம்பிச்சிருப்பான். அடுத்தது 3/7 ஏதாவது தப்பான ஒரு நம்பர் கொடுத்துருப்பான். அப்ப இந்த 4 ஆன்சரையும் உட்காந்து செக் பண்ற மாதிரி இருக்கும். அதை விட ரொம்ப ஈஸி என்னன்னா, ஏதாவது 2 போட்டுங்க, 2 கூட போட்டுங்க. அதாவது 6/10ஐயும் 9/15ஐயும் போட்டுட்டு நியூமரேட்டர்ல என்ன ட்ரெண்ட் போகுது, டினாமினேட்டர்ல என்ன போகுது, இங்க 3 இருக்கு, இங்க 5 இருக்கு. அதை வச்சு நீங்க கன்க்ளூட் பண்ணலாம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் கூட. ரொம்ப ஈஸியா எப்படி போடுறது அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இன்னும் ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்போ 2/7க்கு அடுத்த 3 போடலாமா? 2/2 எவ்வளவு வரும்? 4/14 வரும். அடுத்தது 2/7 3 × 3 போடுங்க, 6/21 வரும். அப்புறம் 2/7 4/4 போடுங்க, 8/20 28 வரும். இப்போ 4 6 8, அப்ப நியூமரேட்டர்ல டிஃபரன்ஸ் வந்து 2 வருது. 14 21 28, டினாமினேட்டர்ல 7 வருது. அப்ப இது அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 10/35. புரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதான். இது மாதிரி எல்லாம் கேட்கலாம் கொஸ்டின். இதுலயே வந்து இன்னொரு மாதிரி கேட்கலாம். அது எப்படின்னா, இப்போ 2/7 கொடுத்துருவாங்க, which is equal to 8 இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த பாக்ஸ்ல என்ன வரும்? இதான் கொஸ்டின். அப்போ இது வந்து இம்ப்ராப்பர், இது வந்து இது எதுல வருது அப்படின்னா ஈக்குவலண்ட் ஃபிராக்ஷன்ஸ்ல வருது. அப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த 2க்கும் 2 எதால மல்டிப்ளை பண்ணா 8 வந்திருக்கும். அப்ப 2/7 4ஆல மல்டிப்ளை பண்ணி 4ஆல டிவைட் பண்ணணும். the answer is 8/28. அப்ப அந்த பாக்ஸ்ல என்ன வரும்னா 28 வரும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்கு. 2/7 ஈக்குவல் டு 8 பாக்ஸ்ல தெரியாது, அதான் கொஸ்டின் மார்க், அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இப்போ இந்த எக்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2x, இது கூட மல்டிப்ளை பண்ணா 8 × 7. இந்த 2ஆல இந்த 8 கட் பண்ணா 4, x ஈக்குவல் டு 28. அப்படியும் போடலாம். நான் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா நான் பின்னாடி சொல்லித்தரேன். பட் உங்களுக்கு வந்து நான் இப்ப சொல்லி கொடுக்கறது எல்லாமே வந்து சிலபஸ்ல என்ன இருக்கு, கான்செப்ட் என்னன்றது, எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்றதுன்றது வேற. அதுக்கு நீங்க இந்த வீடியோஸ் எல்லாம் நல்லா பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா கடகடன்னு கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனேயும் ஆன்சரை வந்து ஈஸியா போட்டுருவீங்க, யோசிக்கவே மாட்டீங்க. ஷார்ட்கட் அப்படின்றது என்னன்னு நான் சொல்றேன் கேளுங்க. நிறைய அந்த ஷார்ட்கட்னு நீங்க படிச்சீங்கன்னா அது எதுவுமே எக்ஸாம்ல ஞாபகம் வராது. when you are very strong in concept, ஒரு தலைப்பின் கீழ் வருகின்ற விஷயத்துல நீங்க கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்து அதுல நாலேஜ் நல்லா இருந்ததுன்னா ஷார்ட்கட்டை நீங்களே உருவாக்கிடுவீங்க. நீங்க தனியா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி படிக்கணும்னு அவசியம் இல்லை.
அப்போ உங்களுக்கு தோணும் இதை இப்படி கொண்டு போனா கரெக்டா இருக்கும், இதான விஷயம், இதை இப்படி கொண்டு போலான்றது தோணும். அப்ப நான் சொல்கின்ற விஷயத்தெல்லாம் நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா மேத்தமேட்டிக்ஸை பொறுத்தவரையிலையும் தப்பே வராது. இதை வந்து நீங்க வந்து இதுவரையிலையும் 7 வீடியோஸ் போட்டிருக்கு, இது இன்னைக்கு வந்து 8வது. லைனா உட்காந்து நீங்க ஃபுல்லா பார்த்து நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்துட்டு அப்புறம் தான் நீங்க கொஸ்டின் பேப்பரை பாருங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும். ஸோ இது வரலையும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு ஃப்ராக்ஷனை வந்து எப்படிலாம் இருக்கு, அதுல எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்றது அப்படின்னு. இப்போ நான் ஒரு 8/5 ஒரு ஃப்ராக்ஷன் எடுத்து டினாமினேட்டர் 20 வரா மாதிரி இந்த ஃப்ராக்ஷனை மாத்துன்றார். அப்போ 8/5ல டினாமினேட்டர் 20 வரணும்னா 4ஆல மல்டிப்ளை. அப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 32/20 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். இதுதான் ஆன்சர். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நாம வந்து இதை எப்படி இதை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுன்றத பார்க்கலாம். இதுலயே வந்து அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் அது எல்லாமே இருக்கு. இப்போ வந்து இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கு. 3/5 ஈக்குவல் டு இங்க ஒரு பாக்ஸ், இங்க வந்து 20 இருக்கு. அப்ப இந்த பாக்ஸ்ல என்ன வரும், இங்க என்ன வரும் அப்படின்னு. ரொம்ப சிம்பிள். 5 கூட 4 மல்டிப்ளை பண்ணாதான் 20 வரும். அப்ப இது கூட 4 மல்டிப்ளை பண்ணா இங்க 12 வரும். அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ இன்னைக்கு கிளாஸ் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து ஃப்ராக்ஷன் அப்படின்ற ஹெட்டிங்ல வந்து நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பேசிக்ஸ் எல்லாம் நீங்க வந்து கரெக்டா படிச்சு முடிச்சு வைங்க. நான் இன்னும் அடுத்த 2 கிளாஸஸ்ல இந்த ஃப்ராக்ஷன் சார்ந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுலயே வந்து போர்ட் மாஸ் ரூல்லாம் வரும். 5/3 பிளஸ் 2/3 இன்ட்டு 7/8 இப்படி வரும். அப்போ இது மாதிரி கொஸ்டினை எப்படி சால்வ் பண்றது, போர்ட் மாஸ் ரூல் எப்படி யூஸ் பண்றது, அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ராக்ஷன் எல்லாம் முடிச்ச பிறகு டெசிமல் வரும். டெசிமல் எல்லாம் முடிச்ச பிறகுதான் பவருக்கு போகும், பவர்ஸ். அப்போ ரொம்ப சரியா போயிட்டு இருக்கு கிளாஸ். நீங்க இந்த வீடியோஸ் டேலண்ட் டீச்சிங் யூடியூப் சேனல்ல கரெக்டா அதுல வந்து பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு இங்கிலீஷ் டெட் பேப்பர் 2 இங்கிலீஷ்னா இங்கிலீஷோட வீடியோலாம் லைனா இருக்கும் 1 2 3ன்னு. நீங்க அந்த டேட் வைஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸுக்கு இருக்கும். இதெல்லாம் நீங்க எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஈஸியா நம்ம கிராக் பண்ணலாம். நம்மளுடைய எய்ம் வந்து மேத்தமேட்டிக்ஸை பொறுத்தவரையிலையும் 30 அவுட் ஆஃப் 30, இங்கிலீஷை பொறுத்தவரையிலையும் 30 அவுட் ஆஃப் 30 வாங்கணும். நம்ம பாஸ் பண்ணா போறோம் அப்படின்னு நினைக்க கூடாது. எல்லாருமே டேலண்ட் டீச்சிங் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 3000 பேர் 2800 பேருக்கு மேல பார்த்துருக்காங்க. ஆனா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதே சமயத்துல கிளாஸ் 10 சிபிஎஸ்இ மேக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. சாப்டர் 1 முடிக்க போறோம். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச 10th சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க இதை அமிச்சிங்கன்னா அவங்க உங்களை வாழ்நாள் ஃபுல்லா மறக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க டியூஷனே படிக்க தேவையில்ல, எல்லா ப்ராப்ளமையும் அதில் நாங்கள் சால்வ் பண்ணி தரோம். ஆகையால இந்த டேலண்ட் டீச்சிங் இந்த யூடியூப் சேனலை நீங்க வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பேரண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ், தேங்க்யூ.